Dear students, good morning. இன்னைக்கு 12th standard economics classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா commercial banks அதாவது வணிக வங்கிகள் அப்படினா என்ன, functions of commercial bank, வணிக வங்கிகளின் பணிகள் என்னென்ன, next credit creation அதாவது commercial bank ஓட credit creation என்ன மாதிரி இருக்குது அப்படினு மூணு டாபிக் பார்க்க போறோம். இப்போ meaning of commercial bank அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா commercial banks refers to a bank or a division of a large bank which more specifically deals with deposit and loan services provided to corporation or large middle-sized business as opposed to individual member of a public or small business. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு வணிக வங்கி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களிடமிருந்து வைப்புகளை முதல்ல வாங்கணும், டெபாசிட் வாங்கணும். டெபாசிட்டை வாங்கி என்னப்பா யார் யாருக்கு கடன் அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் நெக்ஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் வங்கிகளுக்கு, அதாவது நிதியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு லார்ஜ் ஸ்கேல் ஃபோமுக்கு ஸ்மால் ஸ்கேல் ஃபோமுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வழங்குதல். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற அதாவது லிக்விடிட்டி கேஷை தங்கள்கிட்டயே வச்சுக்கிறது, இதுக்கு தகுந்த மாதிரி கடன்களை வழங்குதல். அதாவது இவங்க வழங்குறது எல்லாமே மிடில் அண்டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடன் வழங்குதாங்க. அதாவது மீதி இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க தங்களோட அந்த லிக்விடிட்டி கேஷை தங்களுடைய பேங்க்லேயே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. இவங்க எதுக்கான கடனை வழங்குவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா they do not provide லாங் டேர்ம் கிரெடிட்டை இவங்க என்ன பண்ணுறதில்ல, நீண்ட கால கடன்களை இவங்க வழங்குறது கிடையாது. ஸோ கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா என்னென்னா மக்களிடமிருந்து வைப்புகளை வாங்குறது, அந்த வைப்புகள்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடனை குறுகிய கால கடன் நடுத்தர கடன் மட்டும் கொடுக்கறது, நீண்ட கால கடன்களை இவங்க வழங்குறது இல்லை. மீதி இருக்கிற கேஷை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிக்விடிட்டி கேஷை தங்களுடைய வங்கிகள்லேயே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. கவனிங்க, as liquidity of assets is to be maintained, வங்கிகள்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைமரி, செகண்டரி அண்டு அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. வாட் ஆர் த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன், அதாவது கமர்ஷியல் பேங்க்கோட முதன்மை பணிகள் என்ன அப்படின்னா அக்செப்டிங் டெபாசிட்ஸ், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வைப்புகளை என்ன பண்ணுறதுனா ஏற்றுக்கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைப்புகள் 2 டைப்ஸ் இருக்குது, அதாவது நம்ம போடுற டெபாசிட்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டிமாண்ட் டெபாசிட்ஸ், அதாவது கேட்பு வைப்புகள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட்ஸ், அதாவது கால வைப்புகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னா என்ன, அதாவது கேட்பு வைப்புகள் அப்படின்னா என்னென்னா நம்ம பேங்க்கில் போட்டிருக்கிற, அதாவது நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்போம், சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்போம், அந்த அமௌண்ட்டை நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம், திரும்ப எப்போ வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 10,000 போட்டிருக்கீங்க அப்படின்னா த்ரூ ஏடிஎம், நீங்கள் ஏடிஎம் மூலமாகவோ அல்லது உங்கள் டிமாண்ட் அதாவது வித்ட்ராவல் ஃபார்ம் மூலமாகவோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுத்துக்கலாம், திரும்ப உங்களுக்கு எப்போ பணம் கையில் கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற டெபாசிட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட், கேட்பு வைப்புகள் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் காசோலைகள் மூலமாகவோ அல்லது ஏடிஎம் மூலமாகவோ அல்லது வித்ட்ராவல் ஃபார்ம் மூலமாகவோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பணத்தை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், திரும்ப நீங்கள் எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், பணம் கையில் இருக்கிறப்ப டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெபாசிட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டெபாசிட். நெக்ஸ்ட் டைம் டெபாசிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா it refers to the deposits that are made for certain committed period of time. அதாவது நீங்கள் ஒரு 1 lakh ஒரு 1 yearக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபிக்ஸடாக போட்டு வச்சிடுறீங்க, சரியா, உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஃபிக்ஸடாக போட்டு வச்சிடுறீங்க. அந்த பர்டிகுலர் கமிட்டட் பீரியட் முடியாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது. இந்த மாதிரி வைப்புகளுக்கு என்ன பேர், இந்த மாதிரி டெபாசிட்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட். ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கிறது யூ ஏர்ன் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது
அட்வான்சிங் லோன்ஸ், அதாவது கடன் வழங்குதல். கடன் வழங்குதல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வழங்குதலில் தனிநபருக்கு தேவையான வணிக கடன்கள் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். அதாவது கேஷ் கிரெடிட்டு, டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ஆர் பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்சிங் லோன்ஸ், கடன் வழங்குதல் இந்த கமர்ஷியல் பேங்க் செய்கிறாங்க. இது எல்லாமே பிரைமரி ஃபங்க்ஷன். பிரைமரி ஃபங்க்ஷனில் 2 ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்செப்டிங் டெபாசிட்ஸ். டெபாசிட்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று டிமாண்ட் டெபாசிட், இன்னொன்று டைம் டெபாசிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க செகண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்சிங் லோன்ஸ், அதாவது கடன்களை வழங்குதல். இது 2மே பிரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன் என்னென்ன, அதாவது 2ஆம் நிலை பணிகள் என்னென்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்சி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஏஜென்சி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா முகமை பணிகள். என்ன பணிகள்? முகமை பணிகள் அப்படின்னா என்னென்னா வங்கியினுடைய வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க் ஆக்ட் ஆஸ் ஏ ஏஜென்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் பை பெர்ஃபார்மிங் வேரியஸ் ஃபங்க்ஷன். அதாவது வாடிக்கையாளர்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் இவங்க செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காசோலைகள் வழங்குதல், கலெக்டிங் செக்ஸு. அதாவது நமக்கு யாராவது அமௌண்ட்டு கொடுக்கணும், இல்லை நம்ம யாருக்காவது அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதை எல்லாமே கலெக்ஷன் பண்ணி அந்த அமௌண்ட்டு நீங்கள் வேறு பேங்க்குக்கு செக் கொடுத்துருக்கலாம். அந்த பேங்க்லேருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டிங் இன்கம், வருமானத்தை பெறுதல். வருமானம் பெறுதல் அப்படின்னா என்னென்னா, அதாவது நீங்கள் உங்களுடைய இபி பில் ஆகட்டும், வாடகை ஆகட்டும், பென்ஷன் ஆகட்டும், எல்லாமே த்ரூ பேங்கிங் உங்களுக்கு தேவையான வருமானத்தை இப்போ நம்ம பென்ஷன் வாங்குகிறோம் அப்படின்னா அது நமக்கு வருமானம் தான். அந்த வருமானத்தை பர்டிகுலர் கன்சர்ன் ஃபோம்லேருந்து ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பேங்க். இந்த பேங்க் மூலம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பேயிங் எக்ஸ்பென்சஸ், நம்மளுடைய செலவுகளை பேங்க் மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலுத்திக்கலாம். அதாவது இபி பில் ஆகட்டும், டெலிஃபோன் பில் ஆகட்டும், ஆன்லைன் கேஸ் புக்கிங் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் நம்ம செலுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன், அதாவது பொதுவான பயன்பாட்டு பணிகள். பொதுவான பயன்பாட்டு பணிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடுதலான சிறப்பு, அதாவது நமக்கு ஏதாவது சில முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும், அது எல்லாமே கூடுதலாக நம்ம செய்யக்கூடிய பணிகள் தான். அந்த பணிகளையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேங்க்கில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், நமக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள், வீட்டு பத்திரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்கில் லாக்கர் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு திருட்டு போகக்கூடிய சில பொருட்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லாக்கர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வசதிகளை பேங்க் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இஷ்யூயிங் ட்ராவலர்ஸ் செக் கொடுக்குறாங்க. அதாவது பயண காசோலை வழங்குதல். எதுக்காக அப்படின்னா நீங்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லும் பொழுது சில நம்ம வெளிநாடுகளில் வேறு கரன்சி வேல்யூ ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கான வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பேங்க் மூலம் உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேங்க் ரெடியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இந்திய கரன்சியாகவும் இங்கேருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய பணம் வெளிநாடு கரன்சியாகவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு டீலிங் ஃபார் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அதாவது இந்த பணிகளையும் இவங்க செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடன் உறுதியளிப்பு கடிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th பார்த்தீங்கன்னா கடன் உறுதியளிப்பு கடிதம் அப்படின்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸு, அதாவது உங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபருக்கும் இது ஆகும். லெட்டர் டு கிரெடிட், கடன் உறுதியளிப்பு பத்திரங்கள், அதாவது உங்களுடைய கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூஸ் லெட்டர் டு கிரெடிட் டு தேர் கஸ்டமர்ஸ் டு சர்டிஃபைடு தேர் கிரெடிட் வர்த்தினஸ், அவங்களுடைய கடன் வழங்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், அதாவது டெலிஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி வேணாலும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு என்ன பண்ணுது இந்த பேங்க்கு ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ், அதாவது அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா கடன் பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல் அப்படின்னா என்னென்னா, அதாவது வணிக வங்கிகள் பத்திரங்களுக்கான எழுத்துறுதி, அதாவது பொதுமக்களுக்கு வங்கிகள் மீது நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங், அதாவது மின்னணு வங்கிகள் மூலம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சச்சஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மணி சப்ளை, பண அளிப்பு, அதாவது
ஒருத்தருக்கு வந்து என்ன மணி சப்ளை அப்படின்னா என்னென்னா, இட் ரெஃபர்ஸ் டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் தட் ஹெல்ப் இன் இன்க்ரீஸிங் மணி சப்ளை. ஃபார் இன்ஸ்டன்ட் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மணி சப்ளைக்கு அதாவது வங்கி ஒருவருக்கு 5 லட்சம் கடன் வழங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவருக்கு 5 லட்சம் கடன் வழங்கும் பொழுது கடன் பெறுபவர் பேரில் அது என்ன வச்சுக்கிறாங்க அப்படின்னா கேட்பு வைப்பில் வச்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடன் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் அவங்க 5 lakhs அதாவது கரன்சியாக உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்க்கில் எந்த பணம், அதாவது நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுற ஃபார்மை தவிர எந்த ஒரு சிஸ்டமும் உங்கள் கையில் ரொக்க பணமாக நீங்கள் வாங்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு 2000 ரூபாய் அமௌண்ட்டு உங்களுடைய கல்வி உதவித்தொகை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் கையில் 2000 ரூபாயாக கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் பண்ணுவாங்க. சரியா? அப்படி பண்ணும் பொழுது ஸோ பேங்க் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ நீங்கள் 5 லட்ச ரூபா கடன் கேட்கும்போது அந்த கடன் என்னவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதாவது டிமாண்ட் டெபாசிட்டாக மட்டுமே, கேட்பு வைப்பாக மட்டுமே இருக்கும். கேட்பு வைப்பு அப்படின்னு என்னென்னா உங்கள் பேங்க்குக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கிரெடிட் கிரியேஷன், கடன் உருவாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தேவையான கடன்கள், அதாவது உங்களுக்கு என்ன கடன்கள் தேவைப்படுதோ அந்த தேவையான கிரெடிட் எல்லாமே இவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. லோன்ஸ் ஆகட்டும், அட்வான்ஸ் ஆகட்டும், எல்லாமே கிரெடிட் பண்ணி கொடுக்குறாங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் ரிசீவ்ஸ் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் யூசஸ் த டெபாசிட் டு கிவ் லோன்ஸ். பப்ளிக் டெபாசிட் கலெக்ட் பண்ணி அதை என்னவா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹவெவர் லோன்ஸ் ஆஃபரிங் ஆர் மெனி டைம்ஸ் மோர் தேன் த டெபாசிட் ரிசீவ்டு பை த பேங்க். அதாவது உங்களுக்கு தேவையான கடன்களை வழங்குதல். இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிரெடிட் கிரியேஷன். நெக்ஸ்ட்டு கலெக்டிங் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்களை திரட்டுதல் ஒரு மிக முக்கியமான பணி. அதாவது ரிசர்வ் வங்கி என்னென்ன அமெண்ட்மெண்ட் போடுறாங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி அதை பப்ளிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு அப்பியர் பண்ணுறது இந்த கமர்ஷியல் பேங்க்ஸோட மிக முக்கியமான வேலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் டெக்னிக்ஸ் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க். அதாவது கமர்ஷியல் பேங்க்கு எந்த மாதிரியான ஒரு கடன் உருவாக்கும் பணிகளை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ரீதியான கடன் உருவாக்கும் பணிகள். அதாவது டெக்னிக்ஸ் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா என்னென்னா பேங்க் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு த பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். அதாவது கடன் உருவாக்கம், கடன் வழங்குதல் அப்படின்னா என்னென்னா கடன்கள் முன்பணம் வழங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். மணி இஸ் செட் டு பி கிரெடிட்டட் வென் த பேங்க்ஸ் த்ரூ தேர் லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் மேக் அ நெட் addition to the total supply of money in the economy. Likewise, money is said to be destroyed when the loans are repaid by the borrowers to the banks and consequently the credit already created by the banks is wiped out in the process. Next part அப்படினா அதாவது வாடிக்கையாளர் வைப்புகளிலிருந்து தேவைப்படுவோருக்கு அவங்க விண்ணப்பத்தின் பேரில் எவ்வளவு கடன் வழங்குகிறோமோ, எவ்வளவு கடன் அவங்க கேட்குறாங்களோ விண்ணப்பத்தினுடைய பேரில் கடன் மற்றும் முன்பணம் கொடுத்தல். வங்கிகள் வழங்கும் கடன் பொருளாதாரத்தில் நிகர பண அளிப்பு அதிகப்படுத்தப்படுகிறது. அதாவது கடன் வழங்கணும் அப்படின்னா நம்ம மணி சர்க்குலேஷன் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக கடன் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மணி சர்க்குலேஷன் அதிகமாகுது. அப்போ அதே கடன் வங்கியோரால் திருப்பி வாங்கப்படும் பொழுது அந்த கடன் உருவாக்கம் என்ன ஆகும் அப்படின்னா மணி சர்க்குலேஷன் என்ன ஆகும், குறைஞ்சிரும். அப்போ நம்ம கடன் வழங்குதல் மூலம் மணி சப்ளை அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வணிக வங்கிகள் தங்களுடைய கேட்பு வைப்புகள், அதாவது மக்கள் எல்லாத்தையும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கான என்னென்ன வழிமுறைகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் என்ன பில் பே பண்ணுறாப்புல இருந்தாலும் சரி, எங்கே ஒரு ஃபீஸ் பே பண்ணுறாப்புல இருந்தாலும் சரி, என்ன ஆகுனா த்ரூ பேங்கிங். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க் மூலம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா யூ ஹாவ் அ டெபாசிட். உங்களுக்கு அந்த பேங்க்கில் கண்டிப்பாக டெபாசிட் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வருமானத்தையும் எல்லா செலவினங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா த்ரூ டெபாசிட், உங்கள் டெபாசிட் மூலமே செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்காக எல்லாருக்கும் டிமாண்ட் டெபாசிட் பேங்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மோடி கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேங்க்குக்கு தகுந்த மாதிரி 500 ரூபாய் 250 ரூபாய் அப்படி கொடுத்தா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால்
மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம், அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர் வந்த புதுசில் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் உங்கள் பேலன்ஸ் கண்டிப்பாக ஒரு 250 500 3000 இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஜீரோவாக ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்ப உங்களுக்கு தேவையானப்போ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நான் 11th கிளாஸ் எடுக்கும்போது அடிக்கடி அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே, எஸ்பெஷலி எல்லா லேடிஸ்க்கும் கொரோனா நிவாரண நிதியாக மாதம் 500 ரூபாய் வழங்கப்படுது. நீங்கள் வேணால் உங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி விமன்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 500 ரூபாய் இது வரைக்கும் 3 மாதங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்களுடைய பேங்க் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதில் செக் பண்ணிக்கலாம். அதாவது மென்னுக்கு கிடையாது, விமனுக்கு மட்டும் இந்த அக்கௌண்ட்டை நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த பிரதான் மந்திரியோட சிஸ்டம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த டெபாசிட்டு ஒன்று ப்ரைமரி பேசிவ் டெபாசிட்ஸ், இன்னொன்று டிரைவ்டு ஆக்டிவ் டெபாசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ப்ரைமரி பேசிவ் டெபாசிட்ஸ் அப்படின்னா என்னென்னா செயலற்ற வைப்புகள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ரைமரி ஆர் பேசிவ் டெபாசிட்னா செயலற்ற வைப்புகள், டெரைவ்டு ஆர் ஆக்டிவ் டெபாசிட் அப்படின்னா செயல்படும் வைப்புகள் அப்படின்னு அர்த்தம். இது என்ன செயலற்ற வைப்புகள், செயல்படும் வைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு த மாடர்ன் பேங்க்ஸ் கிரியேட் டெபாசிட்ஸ் இன் 2 ways. They are primary deposit and derived deposit. When a customer gives a cash to the bank and the bank creates a book debit in the name called and deposit. அதாவது நீங்கள் பேங்க்கில் அமௌண்ட்டு கொண்டு போய் ஒரு டெபாசிட் அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, உங்கள் பேரில் ஒரு டெபாசிட் ஆரம்பித்தாச்சு. இந்த டெபாசிட்டுக்கு பேர் ப்ரைமரி டெபாசிட். உங்கள் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்குன்னு ஒரு டெபாசிட் ஆரம்பித்து ஒரு பாஸ்புக் கையில் கொடுத்துட்றாங்க இல்லையா, அந்த பாஸ்புக் கொடுத்தா தட் டெபாசிட் இஸ் கால்ட் ப்ரைமரி டெபாசிட். அதாவது செயல்படாத ஒரு வைப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆக்டிவ் டெபாசிட் ஆர் டிரைவ்ட் டெபாசிட் அப்படின்னா என்னென்னா, when such a deposit is created without there being any prior payment of equivalent cash to the bank அப்படின்னா என்னென்னா, அதாவது வங்கிகள் ஒருவருக்கு வழங்கப்படும் கடன், அதாவது நீங்கள் ரொக்க பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி உங்கள் கையில் ஒரு பாஸ்புக் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு பேசிவ் டெபாசிட். நீங்கள் சப்போஸ் கடன் கேட்டிருக்கிறீங்க பேங்க்கில், ஒரு 1 lakh கடன் கேட்டிருக்கீங்க, அந்த கடன் தொகையை உங்கள் டெபாசிட்டில் போட்டாங்க அப்படின்னா, அதாவது ஒருவருக்கு வழங்கப்படும் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்காமல் அவரது கணக்கில் செலுத்தப்படும். அப்படி செலுத்தப்படக்கூடிய அந்த பெறப்பட்ட வைப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் கடன் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த வித்ட்ராவலுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவ்டு டெபாசிட் ஆர் ஆக்டிவ் டெபாசிட்னு அர்த்தம். சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பணம் போட்டு உங்கள் கையில் பாஸ்புக் ஒன்று கையில் கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிவ், அதாவது பேசிவ் ஆர் ப்ரைமரி டெபாசிட். நீங்கள் லோன் கேட்டிருக்கீங்க, அந்த லோன் அமௌண்ட்டு பேங்க்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 1 lakh போட்டாங்க, அந்த 1 lakh, அதாவது அவங்க கொடுத்த 1 lakh நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் டிரைவ்டு டெபாசிட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே இவங்களுடைய 2 டெபாசிட் இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கிரெடிட் கிரியேஷன், அதாவது 2 வகையில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கிரியேஷன் 2 வகையில் இருக்குது. கடன் உருவாக்கம் 2 சூழ்நிலைகளில் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the banks do not keep any excess reserves. In other words, it would exert possible adventures of income, earning activities like giving loans etc. up to the maximum extent after attaining the minimum cash reserves. அதாவது வணிக வங்கிகள் ரொக்கமாக கையில் வச்சுருக்கிற பணத்தை அவங்க எப்போவுமே ரொக்கமாக கையில் வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப கடனாக வழங்குறது தான். ஒருத்தர் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, அதை இன்னொருத்தருக்கு கடனாக வழங்குதல், இது மட்டுமே இவங்க கடன் உருவாக்கத்தில் மிக முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் டெபாசிட் பண்ணவும் மாட்டாங்க, கடன் கேட்கவும் மாட்டாங்க. அப்போ கடன் உருவாக்கம் இந்த 2 சூழ்நிலைகளில் நடைபெறுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வணிக வங்கிகளின் பங்குகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.